வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் குக்கிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது முட்டை பணியார கிரேவி. நம்ம முட்டை பணியார கிரேவி பண்ண போகிறோம். இப்போ நமக்கு முட்டை பணியாரம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு சீரகத்தையும் மிளகையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு வேணும். அப்புறம் முட்டை எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பெப்பர் போடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அதில் அப்படியே கொஞ்சோண்டு நமக்கு தேவை ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா முட்டை ஒட்டாமல் வரும் பனியார சட்டில். அவ்வளோ கொஞ்சம் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா போய் உள்ளே எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்போ நம்ம முட்டை பணியாரத்தை தனியாக செஞ்சு எடுத்துக்கணும். எண்ணெயை சட்டியில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கலாம். அடியில் பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ண முட்டையை எடுத்துக்கங்க. அதை சட்டியில் போட்டு எடுத்துக்குவோம்.
எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, இலை, பூ, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கணும். கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துகிட்டா போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயமும் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை தாளிக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக வெங்காயம் போட்டால் போதும். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் வேணாம், நல்லா வாடை வந்துடும். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இதை நம்ம ஊற்றி லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டா தான் நமக்கு கிரேவி மாதிரி வரும். அரைச்சி எடுத்து ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்மெல்லுக்காண்டி சிக்கன் பொடி லைட்டாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே பண்ணி வச்சு பணியாரத்தை எடுத்து அதில் போட்டு ஒரு கிண்டு இறக்கிற வேண்டியது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகும்போது கொத்தமல்லியை போட்டு லைட்டாக தூவிட்டு இறக்கி விட்டுருக்கோம். சாப்பாட்டுக்கு முட்டை பணியார கிரேவி செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கெலாம் நல்லா ரொம்ப பிடிக்கும். நல்ல பசியில் இருந்தேன். நல்ல சாப்பாடு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். மன நிறைவாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி.